ஏன் எப்போவுமே நம்ம மணியை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஆனால் நம்ம அதை அடையிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இன்கமில் கூட வெல்த் பில்ட் பண்ண மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேர் ஹை சேலரி இருந்துமே ஸ்டில் பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்வாங்க. இதோட ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்றதை வச்சு பில்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு தான் பில்ட் பண்ண முடியும். அண்ட் யூத் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஃபியூச்சரோட ஃபவுண்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 5 மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் யங் பீப்புள் அவங்க மணியை வச்சு பண்ணுறதை பற்றி தான் நம்ம என்னன்றதை அன்கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 1, டிலேயிங் சேவிங்ஸ். ஸோ நிறைய யங் ஏர்னர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட பிளென்டி ஆஃப் டைம் இருக்குது சேவிங் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் ஒரு பெட்டர் ஜாப், ஒரு ஹையர் சேலரி இதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யோசிக்கிறது இப்போ நம்மளால் எக்ஸ்பென்சஸே பேர்லி கவர் பண்ண முடியுது, நம்ம இதில் எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றது கிடையாது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்றது தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு பே செக்லேருந்து ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பித்தா கூட அந்த ஹேபிட் பில்ட் ஆகிடும். இந்த ஹேபிட் தான் வெல்த் பில்டிங்கோட ரியல் சீக்ரெட்டே. ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, காம்பவுண்டிங்காக அதோட மேஜிக் பண்ண விடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கல்பிரிட் பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் டைம் டு ஸ்டார்ட்காக வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான். மிஸ்டேக் நம்பர் 2, மிஸ்யூசிங் டெப்ட். லைக் ஹோம் லோன்ஸ், கார் லோன்ஸ், கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இது எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் கேட்க. ஆனால் லெட்ஸ் பி ஹானஸ்ட், சிட்டியில் ஒரு ஹவுஸ் வாங்குறோம் இல்லை ஒரு ஃப்ளாஷி கேஜெட் வாங்குறோம்னா ஸ்டேட்டஸ் அப்கிரேட் மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் லோன் வந்து ஃப்ரீ மணி கிடையாது, அது ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ் வித் இன்ட்ரெஸ்ட். ஸோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, இந்த இஎம்ஐ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, என் ஜாப் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கா, எங்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கா அப்படின்னு பாருங்க. டெப்டை ஸ்ட்ராட்டஜிக்கலி யூஸ் பண்ணுங்க, எமோஷனலி கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் கல்பிரிட் என்னன்னா, இதில் உங்கள் லோன்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அஃபோர்டபிலிட்டி பேஸ் பண்ணி கிடையாது. அப்படி எடுக்கும்போது அது பேக்ஃபயர் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 3, நோ ஃபினான்ஷியல் பிளானிங். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி மணி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு நிறைய கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணுவோம், நம்ம பில்ஸ் பே பண்ணுவோம், அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வி ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆனால் ரியல் ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து ஒரு பிளானோட தான் ஸ்டார்ட் ஆகும். லைக் உங்கள் ஸ்பெண்டிங்கை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க, ஒரு சிம்பிள் பட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சிருக்கீங்க லைக் எமர்ஜென்சி ஃபண்ட், அண்ட் லாங் டேர்ம் ஒன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரிட்டையர்மெண்ட். இந்த மாதிரி கோல்ஸ் வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸை மறக்காதீங்க, நீங்க எங்க இருக்கும் போது எடுக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பரா இருக்கும் அதோட ப்ரீமியம்ஸ் கம்பேர்ட் டு நீங்க லேட்டர் ஆன் எடுக்கிறது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கல்பிரிட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் ஒன்லி ஃபார் த ரிச் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ மிஸ்டேக் நம்பர் 4 வந்து நாட் இன்வெஸ்டிங் இன் யோர் செல்ஃப். ஸோ நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹசில்ல நிறைய பேர் என்ன மறந்துடுறோம்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குதோ அதையே மறந்துடுறோம். அதாவது இன்வெஸ்டிங் இன் ஆர் செல்ஃப். நம்ம எப்போ ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கோ இல்லை சர்டிஃபிகேஷனுக்கோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் இதெல்லாம் ஸ்கிப் பண்றோமோ, நம்ம ஃபியூச்சர் இன்கம்ல நம்ம ஒரு கேப் போடுற மாதிரி. இன்ஸ்டெட் ஒரு ஸ்மால் பட்ஜெட் எடுத்து வைங்க அண்ட் டைமும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிங்களா, இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்க்கு ஈச் இயர் உங்களால் வந்து செலவிட முடியும். ஸோ புக்ஸ், வெபினார்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க, கோர்சஸ் ஜாயின் பண்ணுங்க, ஒரு மென்டாரோட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் டைரக்ட்லி உங்க ஏர்னிங் பொட்டன்ஷியலோட டைப் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகுறீங்களோ அவ்வளோ யூ கேன் மேக் மோர் மணி டூ. இதோட ஃபர்ஸ்ட் கல்பிரிட் என்னன்னா, திங்கிங் யூ ஆர் டூ பிஸி, இல்லைனா நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும், இந்த மாதிரி யோசிக்கிற விஷயங்கள் தான். மிஸ்டேக் நம்பர் 5, லிவிங் பியாண்ட் யோர் மீன்ஸ். இது கொஞ்சம் ஸ்னீக்கியான ஒரு விஷயம். நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ற ஒரு ட்ராப்குள்ளே ஈஸியாக விழுந்துடலாம். இந்த நியூவஸ்ட் ஃபோன் வாங்குறது, ஒவ்வொரு சேல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளர்ச் பண்ணுறது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷனுக்கு மேட்ச் பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈஸியாக இதுக்குள்ள நம்ம ட்ராப் ஆகிடலாம். பட் நம்ம எப்போ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கிரெடிட் கார்டு கான்ஸ்டன்ட்லி மேக்ஸ்ட் அவுட்டாகவே இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம கிட்ட சேவிங்ஸே இல்லை, நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி இந்த பிஎன்பிஎல் இல்லைன்னா பாரோ பண்ணுறதுல ரொம்ப வந்து ரிலே பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லேயே தெரியுது நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு. இன்ஸ்டெட் நீங்கள் கொஞ்சம் லைக் ஸ்லைட்லி பிலோ யோர் மீன்ஸ் வாழ்ந்தாலே உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது நம்மளை டிப்ரைவ் பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்ம ஃபினான்ஷியல் பீஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இது ஒரு குவிக் பிரேக் டவுன் பண்ணி ஒரு சின்ன டேப்லர் காலம் மூலமாக சொல்கிறேன். லைக் இப்போ நீங்கள் வந்து உங்கள் மீன்ஸ்க்கு பியாண்டாக வாழ்றீங்க அப்படின்றப்ப ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையாக இருக்கும், ஆனால் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த் புவராக இருக்கும். அண்ட் இதே மீன்ஸ்குள்ளே
வாழ்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கும், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த் மாடரேட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதே உங்கள் மீன்ஸ்க்கு கொஞ்சம் கீழே வந்து வாழ்ந்தீங்கன்னா அதோட ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணால் மாடரேட்டாக இருக்கலாம், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பண்ணுற இந்த சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா அப்புறமா பெரிய ரிவார்ட்ஸாக உங்களுக்கு மாறும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கல்பிரேட் என்னன்னா இந்த சோஷியல் ப்ரெஷரை நம்மளோட ஸ்பெண்டிங்கை டிக்டேட் பண்ண விடுறது. அப்போ இந்த வீடியோவில் இப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, நம்ம லெட்ஸ் பி ரியல், இந்த வெல்த் பில் பண்ணுறதுன்றது ஒரு ஜாக்பாட் ஹிட் பண்ணுறதோ ஒரு ஃபேன்சி ஜாப் டைட்டில் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டி காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இன்டென்ஷனல் சாய்ஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் கன்சிஸ்டன்ட்லி நம்ம மணியோட ரைட் திங்ஸ் பண்ணுறது தான் நம்மளால ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பில்ட் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம், இயர்லியாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்லி டெப்டை யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஃபினான்ஸஸை பிளான் பண்ணுங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, லைக் உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் பிலோ யோர் மீன்ஸ் வாழ பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்து கடைப்பிடிக்கும் போது உங்களால் இந்த டிசிப்ளின், ஸ்ட்ராட்டஜி, பேஷன்ஸ்ன்ற விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா டோன்ட் வரி, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இப்போவே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லைஃப் அண்ட் உங்கள் ட்ரீம்ஸை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் மணி பிளானை நீங்கள் வந்து அவங்க இருந்து கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய இந்த சில மிஸ்டேக்ஸ் தெரிய வச்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் சில ப்ராக்டிக்கலான ஃபினான்ஷியல் கண்டென்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்க என்ன மாதிரியான மணி மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.